என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா ஜஸ்ட் ஒரு மைதா மாவை மட்டும் வச்சு சூப்பரான ஒரு டிஷ் பண்ண முடியும்னு? கண்டிப்பா நம்ம பண்ணலாம். வீடியோ பாக்குறவங்க ஒரு சப்ஸ்கிரைப் டிங்னு தட்டி விட்டு நம்மளோட எம்எஸ்டி ஃபேமிலி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ஒரு மைதா, ஒரே ஒரு ஆனியன், இதை வச்சு சூப்பரான ஒரு ரெசிபி பண்றோம். தரமா தெறிக்க விடுறோம். மறக்காம வீடியோ பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் டிங்னு தட்டிட்டு நம்ம எம்எஸ்டி ஃபேமிலி ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க கண்ணு போலாம். ஜஸ்ட் 10 நிமிஷத்துல பண்ணிடலாம். சூப்பரான ஒரு ஸ்நாக். நம்ம ரெசிபிக்குள்ள வந்தாச்சு. வீடியோ பாக்குறவங்க ஒரு சப்ஸ்கிரைப் டிங்னு தட்டி விட்டு நம்ம எம்எஸ்டி ஃபேமிலி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒரு 6 பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க. சின்ன பெரிய வெங்காயம் நீங்க எடுத்தீங்கன்னா பெட்டரா இருக்கும். நான் இந்த மாதிரி ஸ்லைஸா கட் பண்ணிக்கோங்க. ஷேம் வந்து உங்களுக்கு வந்து கிறிஸ்பியா கிரன்ச்சியா வரும். உங்களுக்கு வந்து அப்பளம் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். டேஸ்ட் வந்து லைக் அப்பளம் மாதிரியே இருக்கும். நீங்க வேற எதாவது ஆட் பண்ண குழந்தைங்களுக்கு கூட கொடுக்கலாம். சூப்பர் டேஸ்டா இருக்கும். மஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க. நோ கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் எதுவுமே. செம்ம ஹெல்த். ஜஸ்ட் வந்து உங்களுக்கு மைதா, அப்புறம் வந்து கொஞ்சம் சால்ட், அவ்வளவுதான். அப்புறம் கொஞ்சம் ஆயில், வேற எதுவுமே கிடையாது. நல்லா ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆயில் கரெக்டாக மிக்ஸ் பண்ணா மட்டும்தான் வந்து உங்களுக்கு வந்து நல்லா ஃபுல் க்ரீம் மில்க் மாதிரி உங்களுக்கு வரும். பாத்தீங்களா? பார்த்தே ஃபுல் க்ரீம் மில்க் மாதிரியே இருக்கு. இதை நீங்க என்ன பண்றீங்கன்னா நல்லா டிப் அடிச்சுட்டே இருந்தீங்கன்னா இன்னும் வந்து எக்ஸ்ட்ராவா வந்து உங்களுக்கு க்ரீம் மில்க் மாதிரி ஆயிரும். நல்லா ஆனதுக்கு அப்புறம் 5 to 10 நிமிஷம் விட்டுருங்க. அப்புறம் மறுபடியும் அடிச்சிங்கன்னா க்ரீம் ஆயிரும். அப்புறம் ஃபுல்லா வந்து என்ன பண்றீங்கன்னா லோ ஃப்ளேம்ல வச்சு நீங்க ஃப்ரை பண்ணுங்க. ஆனியன் கட் பண்ணி வச்சிருக்கீங்களா, அழகா டிப் பண்ணி ஒன்னொன்னா தனித்தனியா போடுங்க. மொத்தமா போட்டீங்கன்னா எல்லா பக்கம் ஒட்டிக்கும். நீங்க என்ன பண்றீங்கன்னா அழகா பாருங்க, ஒவ்வொரு பீஸா டிப் பண்ணி நீங்க போடணும். அப்பதான் உங்களுக்கு வந்து அவுட்புட் பயங்கரமா இருக்கும். டேஸ்ட்டும் பயங்கரமா இருக்கும். செமையா இருக்கும். மஸ்ட் செஞ்சு பாருங்க. வீட்டுல குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ஒரு ஈஸியான ஒரு 5 நிமிஷத்துல பண்ற ஸ்நாக் இது. மறக்காம வீடியோ பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க. மேலும் அடுத்த வீடியோஸ் என்னென்ன வேணுமோ கமெண்ட் பண்ணுங்க நண்பா. மஸ்ட் வீடியோ பார்க்கறவங்க சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் பண்ணிருங்க. சூப்பரான கிறிஸ்பியான ஒயிட் ஆனியன் ஃப்ரை ரெடி. செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க. நீங்க சாப்பிடுங்க.